முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ நஜீப் ரசாக் மீது சுமத்தப்பட்டிருக்கும் ஊழல் வழக்குகள் முறையாகவும் நியாயமாகவும் விசாரிக்கப்படுகிறதா என்பதை மக்கள் கவனிக்க வேண்டும் என்றும், முக்கியமாக பாஸ் கட்சி அதன் நடைமுறைகளை முழுமையாக கையாள வேண்டும் என்றும் சட்டத்துறை முன்னாள் அமைச்சர் டாக்டர் ஜயீத் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். பாஸ் கட்சியில் திறமையான வழக்கறிஞர்கள் இருப்பதை தாம் அறிவதாகவும், முக்கியமாக டதஸ்ரீ தக்கியுடின் ஹசான் போன்ற திறமையான வழக்கறிஞர்கள் நஜீப்பின் வழக்கில் முக்கிய திருப்பங்களை கொண்டு வருவார் என்றும் அவர் கூறினார். மேல்முறையீட்டு நீதிமன்றம் நஜீப்பிற்கு வழங்கிய தீர்ப்புகளை மறு ஆய்வு செய்ய ஒப்புக்கொள்வதாகவும், புதிய மேல்முறையீட்டை காரணத்துடன் விரைந்து அனுப்பும்படியும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இஸ்லாமிய கட்சியான பாஸ் கட்சி பெரும்பான்மை மலாய்க்காரர்களின் ஆதரவை பெற நஜீப்பிற்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் களம் காண வேண்டும் என்று டாக்டர் ஜயீத் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நஜீப்பின் வீட்டுக்காவல் விவகாரத்தில் அரசியல் கருத்து முரண்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். டிஏபி கட்சியின் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் திமிரு பிடித்தவர் என்றும், பொறுப்பற்ற இனவெறி கொண்ட நபர் என்றும் கடுமையான சொற்களால் வசைபாடிய பினாங்கு மாநில பாஸ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஃபவுசி யூசுப் மன்னிப்பு கேட்கும்படியும், 10,000 வெள்ளி நீதிமன்ற செலவுக்காக RSN ராயரிடம் செலுத்தும்படியும் ஜார்ஜ் டவுன் செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து RSN ராயரிடம் நீதிமன்றத்தின் வாசலில் ஃபவுசி யூசுப் மன்னிப்பு கேட்டார். கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி பினாங்கில் நடத்தப்பட்ட PN பெஸ்ட் எனும் நிகழ்ச்சியில் ஃபவுசி யூசுப் டிஏபி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் குறிப்பாக RSN ராயர் இனவெறி கொண்டவர் என்றும், தம்முடைய பொறுப்புகள் குறித்து கவலையே இல்லாத திமிர் பிடித்தவர் என்றும் தெரிவித்ததை அடுத்து RSN ராயர் தொடுத்த வழக்கிற்கு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. ஆயர்கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பரிசான் நேர்மையாக போட்டியிட்டிருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியாது என்று பாஸ் கட்சியின் உதவி தலைவர் டத்தோ இட்ரிஸ் அமாட் தெரிவித்துள்ளார். பாரிசானுக்கு ஒன்றும் தெரியாது என்றும், தேர்தலுக்கான சூட்சமம் கூட தெரியாத பாரிசானின் தொடர் வெற்றிக்கு பின்னிருந்து இயக்கும் சக்தியாக அரசாங்கம் இருக்கிறது என்று டத்தோ இட்ரிஸ் அமாட் கூறினார். தேர்தல் என்பது இரு கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் நடத்தப்பட வேண்டியது. ஆனால் அண்மைய காலமாக நடத்தப்படும் இடைத்தேர்தல்களில் பாஸ் கட்சி அரசாங்கத்தை எதிர்த்து போட்டியிடுவதாக டத்தோ இட்ரிஸ் அமாட் தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரங்களின் போது அரசு நிறுவனங்கள் மக்கள் நல பணிகளில் ஈடுபடுவதும், அரசு உதவி நிதிகள் வழங்கப்படுவதும் வாக்காளர்களை தங்கள் பக்கம் இழுக்கும் ஒரு நேர்மையற்ற செயல் என்று அவர் குற்றம் சாட்டினார். சுத்தமான தேர்தலுக்காக குரல் கொடுத்த பக்காத்தான்காரர்களும் இப்போது கூட்டு சேர்ந்து அரசு நிறுவனங்களின் முக்கிய திட்டங்களையும், இலவச நிலங்களையும், மானிய விலையிலான பொருட்களையும் வழங்குவதாக டத்தோ இட்ரிஸ் அமாட் கூறினார். இது நேர்மையான தேர்தலாக இருந்திருந்தால் இந்த வெற்றி நேர்மையான வெற்றியாக இருந்திருக்கும் என்று அவர் கூறினார். இடைத்தேர்தல்களில் வாக்காளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து சரிவதை தேர்தல் ஆணையமான SPR வேடிக்கை பார்த்து வருவதாக பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டதஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். ஆயர்கூனிங் இடைத்தேர்தலில் 58.7 விழுக்காடு வாக்கு மட்டுமே பதிவானதற்கு யார் பொறுப்பேற்பது எனும் கேள்வியையும் அவர் முன்வைத்துள்ளார். தேர்தல் நாளன்று வாக்காளர்களுடன் கட்சியைச் சேர்ந்தவர்கள் நேரடி தொடர்பில் இருக்கக்கூடாது என்பதால் வாக்காளர்களை நாங்களா வாக்குச்சாவடிக்கு கூட்டி வர முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். இது தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பு என்றும், தொடர்ந்து நடத்தப்படும் இடைத்தேர்தல்களில் 70 விழுக்காடு வாக்குகள் கூட பதிவாகாமல் இருப்பது பாஸ் கட்சியின் வெற்றிக்கு தடையாக இருந்ததாகவும் டத்துஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் வருத்தம் தெரிவித்துள்ளார். மக்களின் உணர்வுகள் தேர்தலில் வெளிப்பட வேண்டும். ஆனால் பலரும் வாக்கு செலுத்த வராமல் இருக்கின்றனர். வாக்கு செலுத்தும்படி மக்களுக்கான விழிப்புணர்வையும், வாக்கு செலுத்துவதின் முக்கியத்துவத்தையும் கொண்டு சேர்க்கும் வகையில் முக்கிய நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் முன்னெடுக்க வேண்டும் என்றும், வெறுமனே தேர்தலை நடத்துவது மட்டும் தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பு அல்ல என்பதையும் டத்துஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் நினைவுறுத்தினார். முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ நஜீப் ரசாக் தொடர்பான வீட்டுக்காவல் வழக்கில் கூடுதல் அரச உத்தரவு விவகாரம் தொடர்பாக மேல்முறையீடு செய்ய சட்டத்துறை தலைவருக்கு கூட்டரசு நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்துள்ளது. மலாயா தலைமை நீதிபதி டதஸ்ரீ ஹஸ்னா முகமது ஹஷீம் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட குழு மேல்முறையீட்டை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஜூலை 1 மற்றும் 2ஆம் தேதிகளை நிர்ணயித்துள்ளது. கூட்டரசு நீதிமன்ற நீதிபதிகள்
டத்தோ ஜபாரியா முகமது யூசுப் மற்றும் டத்தோ ஹனீஃபா ஃபரிகுல்லா ஆகியோரும் இந்த அமர்வில் இருந்தனர். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கடந்த 2024ஆம் ஆண்டில் மட்டும் 285 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள ஊழல் சொத்துக்களை பறிமுதல் செய்துள்ளதாக MACC தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி இவ்வாண்டின் முதல் காலாண்டில் மட்டும் முன்னாள் பிரதமர் டதோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் சம்பந்தப்பட்ட ஊழல் விசாரணையில் ரொக்க பணம் மற்றும் தங்க கட்டிகள் உட்பட 17 கோடியே 70 லட்சம் வெள்ளி மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்க பதவியில் இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் MACC விசாரணையில் எந்த தடையும் இருக்காது என்று அவர் கூறினார். அனைத்து ஊடகங்களும் உண்மையை முன்னிலைப்படுத்தி நெறிமுறைகளை தொடர்ந்து பின்பற்றுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். காஜாங், பாங்கி மற்றும் சாலாத்திங்கி பகுதிகளில் KTM கம்யூட்டர் மற்றும் KLIA டிரான்சிட் சேவைகளின் பயனர்களுக்கு பயனளிக்கும் வகையில் ரேபிட் பஸ் சென்ட்ரியா பெர்காட் 7 புதிய மண்டலங்களை திறக்கப் போவதாக தெரிவித்துள்ளது. இந்த புதிய வழித்தடங்கள் புதன்கிழமை தொடங்கும் என்று ரேபிட் பஸ் தலைமை நிர்வாக அதிகாரி கு ஜமீல் ஜகாரியா தெரிவித்தார். இந்த புதிய மண்டல முயற்சி KTM கம்யூட்டர் மற்றும் KLIA டிரான்சிட் பயனர்களுக்கு குறிப்பாக காஜாங், பாங்கி மற்றும் சாலாத்திங்கியில் இருந்து பயணிப்பவர்களுக்கு மேலும் இடங்களுக்கு தங்கள் பயணங்களை தொடர்வதற்கு முன்பு இணைப்பை மேம்படுத்துவதற்கான முதல் முயற்சி என்று அவர் கூறினார். புதன்கிழமை தொடங்கப்படும் ரேபிட் KL ஆன் டிமாண்ட் சேவையின் இந்த விரிவாக்கம் ரேபிட் KL இயக்கும் தற்போதைய பேருந்து மற்றும் ரயில் நெட்வொர்க்குகளுக்கு அப்பால் பொது போக்குவரத்து பயனர்களுக்கு அதிக வசதியை வழங்கும் என்று அவர் கூறினார். ஜனவரி 2024 ரேபிட் KL ஆன் டிமாண்ட் சேவையை அறிமுகப்படுத்தியதிலிருந்து கிள்ளான் பள்ளத்தாக்கு முழுவதும் மொத்தம் 34 மண்டலங்கள் நிறுவப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாநில காவல் தலைமையகங்களுக்கும் 7648 BWC எனப்படும் சீருடையில் பொருத்தும் உடல் கேமராக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 288 யூனிட்டுகள் திரங்கானு காவல் தலைமையகத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக மத்திய தளவாடத்துறை இயக்குனர் டத்தோ சகாபுடீன் அப்துல் மனான் தெரிவித்தார். இவ்வகை கேமராக்கள் காவல்துறை மற்றும் பொதுமக்கள் இருவரின் நம்பகத்தன்மையையும் பாதுகாக்கின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தகராறுகள் ஏற்பட்டால் ஆதாரமாக செயல்படவும் முடியும் என்றும் அவர் கூறினார். பணியின் போது BWC சுவிட்ச் ஆன் செய்யப்படாவிட்டால் அல்லது அணியப்படாவிட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதிர் முகமது அமெரிக்கா விதித்த பரந்த அளவிலான வரிகள் அதன் வர்த்தக கூட்டாளிகளை விட அமெரிக்க பொருளாதாரத்தையே அதிகம் பாதிக்கும் என்று மீண்டும் கோடி காட்டியுள்ளார். சுமார் 60 நாடுகள் மீதான 10 விழுக்காடு முதல் 49 விழுக்காடு வரையிலான வரிகள் அமெரிக்காவில் பொருட்களின் விலை உயர்வை தூண்டும் என்றும் இதனால் அங்குள்ள மக்களின் வாழ்க்கை செலவீனம் அதிகரிக்கும் என்றும் அவர் FMT உடனான ஒரு நேர்காணலில் இதனை தெரிவித்தார். அமெரிக்காவில் உள்ள அனைத்து பொருட்களும் விலை உயரும் என்றும் பின்னர் அவர்களின் தொழிலாளர்கள் அதிக ஊதியத்தை கோருவார்கள் என்றும் குறிப்பிட்ட அவர் அவர்கள் போட்டித்தன்மை அற்றவர்களாக மாறுவார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். மலேசியா போன்ற நாடுகள் அமெரிக்க தயாரிப்பு போயிங் விமானங்களை வாங்குவதை விட்டுவிட்டு ஐரோப்பிய தயாரிப்பு ஏர்பஸ் ஜெட் விமானங்களுக்கு எளிதாக மாறக்கூடும் என்றும் அவர் கூறினார். உதாரணமாக 30 போயிங் விமானங்களை வாங்குவதற்கு பதிலாக நாம் 30 ஏர்பஸ்களை வாங்கினால் அவர்களுக்கு அது இழப்புதான். ஒவ்வொரு போயிங் விமானத்திற்கும் கிட்டத்தட்ட $500 பில்லியன் ரிங்கிட் செலவாகும். அதைத்தான் அமெரிக்கா இழக்கும் என்று மகாதிர் கூறினார். மேலும் அமெரிக்காவில் பலர் தங்கள் நாட்டை உலகம் என்று கருதுகிறார்கள் என்றும் மற்ற நாடுகளை பற்றி பெரும்பாலும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்றும் மகாதிர் கூறினார். அமெரிக்க அதிபருக்கு கூட உலகின் பிற பகுதிகளை பற்றி எதுவும் தெரியாது என்றும் அதனால்தான் அவர் மற்ற நாடுகளுடன் சண்டையிடுகிறார் என்றும் அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.